ஹாப்பி யோகா டே. சர்வதேச யோகா தினமான இன்று எங்கள் கரஸ்பாண்டன்ட் சார் மற்றும் எங்கள் யோகா குருவாகிய திரு தீனதயாளன் அவர்களிடம் ஒரு கலந்துரையாடலை பார்க்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஹாப்பி யோகா டே. இன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே சொல்றாங்க. யோகானா என்ன ஐயா? வாழ்க வளமுடன். சர்வதேச யோகா தினமான இன்று அனைத்து மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தாகூர் பள்ளி பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய யோகா தின வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். யோகா என்றால் மனதை ஓர்நிலைப்படுத்தி எண்ணுகின்ற எண்ணம், சொல்லுகின்ற சொல், செய்கின்ற செயல்கள் அனைத்தும் தனக்கோ மற்றவர்களுக்கோ துன்பம் விளைவிக்காமல் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் யோகா கலையினுடைய சிறப்பு. நன்றி ஐயா. இன்றைய மனிதர்களுக்கு யோகாவால என்ன பலன்கள் கிடைக்கிறது? வாழ்க வளமுடன். அற்புதமான வரவேற்பிற்குரிய தேவையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறேம்மா. யோகா இன்றைய மனித சமுதாயத்துக்கு ரொம்ப 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 அவசியம். ஏன் இதை வற்புறுத்தி சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய தாகூர் பள்ளியிலும் சரி, நாம் பார்க்கின்ற சமுதாய மக்களிடம் சரி, எது தேவை எது தேவையில்லை, எது அவசியம் எது அவசியம் இல்லை, எப்படி பேச வேண்டும் எதை பேசக்கூடாது, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற பக்குவம் இன்று சிறுக 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 குறைந்து வருவதால் இதற்கு தீர்வு, அதாவது நல்ல மனிதர்களை உருவாக்குவது யோகா கலையால் மட்டும்தான் முடியும். இதுதான் இதனுடைய அதிகப்படியான பலன்கள். குறிப்பாக நான் சொல்ல ஆசைப்படுவது என்னன்னா, யோகா உடலுக்கு நோய் வராமல் சக்தியை அளித்துக் கொண்டிருக்கிறது. உடல் யோகா பண்ணுகிறவர்களுக்கு நோயே வராது. யோகா செய்கிறவர்களுக்கு நீட்டித்த ஆயுள், நீண்ட ஆயுள் சொல்லுவோம் இல்லையா, ஒரு 80-90 வயசு வரைக்கும் வளர ஒரு உடல் அமைப்பை கொடுத்துரும். அது மாதிரி யோகா கற்றுக்கொண்டு முறையாக பின்பற்றுகிறவர்களுக்கு அவருடைய வார்த்தை, அவருடைய எண்ணம், அவருடைய செயல் எல்லாமே தூய்மையா இருக்கும். அந்த எண்ணம், வார்த்தைகள், செயல்கள் மூலமாக அவங்களுக்கும் எந்த துன்பமும் இருக்காது. அவர்களை சார்ந்து அவருடன் வாழுகின்ற மற்ற மனிதர்களுக்கும் எந்த துன்பமும் இருக்காது. அதில் யோகா என்பது அவ்வளவு ஒரு அற்புத பலன்கள் நிறைந்தது. அதனால இதை இன்றைக்கு கண்டிப்பாக அனைத்து மனித சமுதாயம் பின்பற்றியே ஆக வேண்டும். இதுதான் யோகாவுடைய அதிகப்படியான பலன்கள். நன்றி ஐயா. வியூவர்ஸ், எனக்கு யோகாவை பற்றி நிறைய கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி கட்டாயமா உங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும். அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். அடுத்த வீடியோல உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும்.